டிரான்ஸ்ஃபார்ம் ஆவறது அப்படின்னா இந்த உலகத்துல எங்க பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் யுவர்செல்ஃப் உங்க கம்யூனிட்டிக்கு. I am Bhuvneshwari. I am coming from Perambalur. I am third year mechanics. From Perambalur. CIT. வரலாறு முக்கிய அமைச்சரே. சரி, புவனேஸ்வரி நம்ம கூட இருக்காங்க. மேனுஃபேக்சர் இன்ஜினியர் ஆவதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட கொஸ்டின். ஸோ இந்த உலகத்துல எந்த இன்ஜினியரா வேணா இருக்கட்டும், ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருக்கட்டும், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரா இருக்கட்டும், பயோமெடிக்கல் இன்ஜினியரா இருக்கட்டும், பயோடெக்கா இருக்கட்டும், மெக்கானிக் இருக்கட்டும், சிவிலா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும். ஸோ எல்லா இன்ஜினியரும் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா இன்ஜினியரும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மெட்டீரியல். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் மெட்டலர்ஜி அண்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு படிச்சீங்களா? இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் படிச்சிருப்பீங்க அண்ட் மெட்டலர்ஜி. அதான் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட். மெட்டீரியல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் we have to enter into the manufacturing process. MT1 படிச்சிருப்பீங்க இல்ல எப்படி படிச்சீங்க? பேரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். அதுல என்னெல்லாம் வரும் அப்படின்னா மெட்டல் காஸ்டிங், மெட்டல் வெல்டிங், மெட்டல் ஃபார்மிங், அந்த மாதிரி ஃபுல்லா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸும் படிப்போம். அது MT1 அப்படி சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜி 2 படிச்சீங்களா? மிஷினிங்கா? Manufacturing process 2. அதுல பாத்தீங்கன்னா மெட்டல் மெஷினிங், மெட்டல் கட்டிங் அண்ட் டூல் டிசைன் அதெல்லாம் வரும். மேபி ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சர் கூட வரலாம், அன்கன்வென்ஷனல் மிஷினிங் கூட வரலாம். இதெல்லாம் எலக்டிவ்ல கூட படிப்பீங்க, இல்லாட்டி மேனுஃபேக்சரிங் கூட படிக்கலாம். சரியா? சோ ரெண்டு இதுவும் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தது கேட் கேம் வந்துதா? கேட் கேம் இல்லாட்டி அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், கேட் கேம் சிம். இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் மெஷரிங் வந்து மெட்ராலஜி அண்ட் இன்ஸ்பெக்ஷன், குவாலிட்டி கண்ட்ரோல் படிப்பீங்க, இல்லாட்டி தூக்கிடலாம். சரி, அதுக்கப்புறம் என்னன்னா மேனுஃபேக்சரிங் சாஃப்ட்வேர். இதுக்கு வந்து நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு. ஸோ ஃப்ளோ 3D ஒன் ஆஃப் சாஃப்ட்வேர், நாங்க எங்க காலேஜில் யூஸ் பண்ற சாஃப்ட்வேர். நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு மேனுஃபேக்சரிங்க்கு. யூசர் ஃப்ரெண்ட்லியா நிறைய சாஃப்ட்வேர் வந்துடுச்சு. ஸோ அதுவும் வந்து சாஃப்ட்வேர்ல தான் முடியும். ஸோ in manufacturing we have to start with materials. சத்தமா இங்க பார்த்தாங்க பார்த்துருவோம். அப்புறம் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் 1, casting, அங்க பார்த்து casting, welding, forming. அப்புறம் மெட்டல் மெஷினிங், ஜிக்ஸ் அண்ட் பிக்சர், அன்கன்வென்ஷனல் மிஷினிங், அப்புறம் கேட் கேம் சிம், மெட்ராலஜி இன்ஸ்பெக்ஷன், குவாலிட்டி கண்ட்ரோல், அப்புறம் ஃப்ளோ 3D. அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் சாஃப்ட்வேர் எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? கேஸ்டிங் சாஃப்ட்வேர் இருக்கும், வெல்டிங் சாஃப்ட்வேர் இருக்கும், ஃபார்மிங் சாஃப்ட்வேர் இருக்கும், எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லி சாஃப்ட்வேர். நீங்க ஒர்க் பண்ணும்போதே உங்களுக்கு சாஃப்ட்வேரை ஒர்க் பண்ணும்போது என்னன்னா சப்ஜெக்ட் ஆழமா புரியும். ஏன் சாஃப்ட்வேர் படிக்கணும் அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து டெப்தா கத்துக்கிறதுக்கு சாஃப்ட்வேர் தேவை. சரியா? டிசைன் போடும்போது எனக்கு புரியாது, ஆனா டிசைன் வந்து FEA-வா ஒர்க் பண்ணும்போது எனக்கு சூப்பரா இருக்கும். டிசைன் வந்து FEA-ல நீ ஆன்சிஸ்ல ஒர்க் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இன்ஜினியர் மெக்கானிக்ஸ் யூஸ் ஆகும், சாலிட் மெக்கானிக்ஸ் யூஸ் ஆகும், அதுக்கப்புறம் தியரி மிஷின் யூஸ் ஆகும், டிசைன் யூஸ் ஆகும், எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆயிடும். அதனால நான் தயவு செஞ்சு உங்களுக்கு சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் சொன்னா, நீ என்ன இன்ஜினியர் ஆகணும் ஆசைப்படுறியோ அந்த சாஃப்ட்வேர் வந்து எங்கேயாச்சும் படி, காசு செலவானாலும் பார்க்காத. ஏன்னா வந்து ஆரம்ப காலத்துல எந்த ஒரு கம்பெனியும் வந்து உனக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அதை தான் எடுப்பான். இப்போ இங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு வர கம்பெனி என்னன்னா ஓரளவுக்கு சுமாரா பேசினா கூட போதும், ரொம்ப எக்ஸ்பர்ட்லாம் எதிர்பார்க்க மாட்டான். நம்ம காலேஜ்ல கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ன்றது சாம்பிள் தான், நீ லைட்டா டேஸ்ட் கொடுத்தனா கூட போதும், யூ ஆர் செலக்டட் அப்படின்னு. அதுவும் வந்து இப்ப நமக்கு MNC-லாம் வந்து ஜெண்டர் பாலிசி அப்படின்னு ஒன்று மேக் பண்றாங்க. எல்லா MNC-லையும் 33% வந்து விமன் கேண்டிடேட் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லையும் யாரை கேட்கறாங்க? விமன் இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே வாய்ப்பு மெக்கானிக்கல்ல பிரகாசமா இருக்கும். என்ன பண்ணணும்னா அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு போகும்போது நோ ஹிஸ்டரி ஆஃப் அரியர் இருக்கணும். சரியா? இல்ல நோ ஸ்டாண்டிங் அரியர் இருக்கணும், போதுமானது. ஏதோ ஒரு வேலை வாங்கிடலாம். சரியா? தீஸ் ஆர் த ஸ்கில்ஸ் யூ ஹேவ் டு ரிமெம்பர் ஃபார் த மேனுஃபேக்சரிங். சரியா? தேங்க்யூ புவனேஸ்வரி. தேங்க்யூ பண்ணுங்கலாம். ஸோ அடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது யாரு?